பிரின்ஸ் கில் தலைமையில் இன்னைக்கு இந்தியா ஆப்கானிஸ்தானை சந்திக்க போது யார் ஜெயிக்க போறா? கைஸ், இன்னைக்கு இந்தியா vs ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச் தர்மசாலா நடக்க போகுது. இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியா என்ன டாமினேட் பண்ண போகுதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. நீ எனக்கு இது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் கடைசியாக விளையாண்ட 5 போட்டியில் தொடர்ந்து 3 போட்டி பங்களாதேஷை வீழ்த்தி ஒரு வெற்றி பயணத்தோட வராங்க. ஓடி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா அணி பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து கூட விளையாண்டு அது தோத்துட்டு வந்திருக்கும். அதனால ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. ஆனாலும் பங்களாதேஷை வீழ்த்திய ஆப்கானிஸ்தானும் நியூசிலாந்து அணிக்கிட்ட உதவாங்கின இந்தியாவும் சமமா அப்படின்னு கேட்டால் சமம் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்தியா அணியை இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் ஒரு டஃப் கொடுத்துருக்கே தவிர ஜெயிச்சு மாதிரியான ஒரு தருணம் நம்ம பார்த்தது கிடையாது. அது இனிமேல் நடக்குமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் பல பெரிய பெரிய டீம், ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா பெரிய பெரிய டீமெல்லாம் அடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஓடிஐ வேர்ல்டு கப்லேயே இருக்கட்டும், பைலேட்டரி சீரீஸாக இருக்கட்டும், சிறப்பாக தான் விளையாடிட்டு வராங்க ஓடிஐ பொறுத்த வரைக்கும். அதனால் இந்தியா அணி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட பேட்டிங் லைனை, பவுலிங் லைனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க தான் தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். எதுவாக நடக்கலாம், அது நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கெஸ் பண்ணுவேன். அது என்ன அப்படின்னா, பிரின்ஸ் கில் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரோட அதிரடியான ஆட்டத்தை நம்ம இந்த ஓடிஐ சீரீஸில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஃபஸ்ட்டு ஓடிஐயில் ரோஹித் சர்மாவோட அதிரடியான ஆட்டத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஓடிஐ சீரீஸை யார் ஜெயிக்க போகிறாங்க, இந்தியாவா ஆப்கானிஸ்தான்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.